சிறப்பான இந்த உண்ணா நோன்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தென்னிந்திய நடிகர் சங்கம் ஈழத்தமிழர்கள் மேல் வைத்துள்ள அன்பையும் பாசத்தையும் உணர்வுகளையும் தன் விளக்க உரையில் விரிவாக எடுத்துரைத்திருக்கின்ற தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொருளாளர் அன்பு சகோதரர் வாகை சந்திரசேகர் அவர்களே, நன்றி உரையாற்றி 1983ஆம் ஆண்டு முதல் இன்று வரை தென்னிந்திய நடிகர் சங்கம் எப்படியெல்லாம் ஈழத்தமிழர்களுக்காக ஈழம் பிறப்பதற்காக போராடி வருகிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக எடுத்துரைத்து இங்கு வருகை தந்து இந்த போராட்டத்தை சிறப்பாக வழிநடத்தியது மட்டுமல்லாமல் உணர்வோடு கலந்து கொண்டிருக்கின்ற கலைத்துறை சார்ந்த கலை குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் நன்றி கூறியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நானும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். காலை முதல் இங்கு இருந்து இந்த செய்தியை உலகறிய செய்து கொண்டிருக்கின்ற தொலைக்காட்சி சகோதரர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் சிறந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்கின்ற காவல்துறை நண்பர்களுக்கும் எங்களுடைய இந்த பணியில் இரவு பகலாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் முதற்கண் நன்றிதனையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்று காலை முதல் மாலை வரை நடந்த இந்த கூட்டத்தின் இறுதியில் தென்னிந்திய நடிகர் சங்கம் சில தீர்மானங்களை உங்கள் முன் நிறைவேற்ற இருக்கிறது. அந்த தீர்மானங்கள் அனைத்தையும் வாசித்த பிறகு உங்கள் கரகொலி ஈழம் கிடைக்க வேண்டும், ஈழம் கிடைக்க வேண்டும் எண்ணத்தில் அந்த கரகொலி ஈழத்திலே ஒலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மொத்த தீர்மானங்கள் 7. தீர்மானம் 7வது படித்து முடித்தவுடன் இதை வரவேற்கும் வகையிலே உங்கள் கரகொலி ஒலிக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டு இதோ எங்கள் தீர்மானத்தை உங்கள் முன் படிக்கின்றேன். திலீபன், இந்த பெயர் உண்ணாவிரதம் என்பதற்கு மறுபெயர். தனி ஈழம் கோரி 12 நாட்கள் பச்சை தண்ணீர் கூட பருகாமல் உண்ணாவிரதம் இருந்து தன் இன்னுயிரை தியாகம் செய்த மரத்தமிழன். அந்த தியாகத்தமிழன் நினைவை போற்றி இந்த அறப்போராட்டத்தின் தீர்மானங்களை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். தென்னிந்திய நடிகர் சங்கம் மற்றும் ஒட்டுமொத்த கலை உலகம் சார்பாக 2/4/2013 அன்று தியாகராய நகரில் உள்ள தென்னிந்திய நடிகர் சங்க வளாகத்தில் இனப்போரினால் பாதிக்கப்பட்ட நாம் தொப்புள் கொடி உறவான இலங்கை தமிழ் மக்களுக்கு மறுவாழ்வு கிடைக்க நடத்தப்பட்ட மாபெரும் உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் இந்திய அரசின் கவனத்தை ஈர்க்க நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை தமிழனின் உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவு, இலங்கை தமிழரை காப்பது நம் கடமையடா. தீர்மானம் 1. இலங்கையில் நடைபெற்ற சிங்கள அரசு நிகழ்த்திய இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்ட நம் தொப்புள் கொடி உறவான ஈழத்தமிழ் மக்களின் பாதுகாப்பான வாழ்க்கைக்கு உறுதியான நியாயமான நடவடிக்கை எடுக்க இலங்கை அரசை இந்திய அரசு வலியுறுத்த வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும் என்று தென்னிந்திய நடிகர் சங்கம் மற்றும் ஒட்டுமொத்த தமிழ் கலை உலகம் சார்பாக நடத்தும் இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். தீர்மானம் 2. இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் குறித்து சர்வதேச அளவில் சுதந்திரமான விசாரணை நடத்த வேண்டும், குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை கிடைக்க இந்திய அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். தீர்மானம் 3. மேற்கண்ட நடவடிக்கைகளை இலங்கை அரசு செயல்படுத்தும் வரை இந்திய அரசு இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தின் சார்பாக இந்திய அரசை வலியுறுத்துகிறோம். இலங்கை கடற்படையினால் இதுவரை உயிரிழந்த தமிழக மீனவர்கள் 578 பேர் அல்ல, இந்திய மீனவர்கள் 508 பேர். உடல் உறுப்புகள் உடைமைகள் இழந்தவர்கள் பல்லாயிரம் பேர். தமிழக மீனவர்கள் இந்திய குடிமக்கள். எனவே அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கவும் இந்திய அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டத்தின் வாயிலாக மத்திய அரசை வலியுறுத்துகிறோம். இலங்கை தமிழர்களுக்காக ஆதரவாக தமிழக சட்டமன்றத்தில் உறுதியான திடமான தீர்க்கமான பல தீர்மானங்களை முன்மொழிந்து நிறைவேற்றிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் டாக்டர் புரட்சி தலைவி அவர்களுக்கு இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தின் சார்பாக நெஞ்சான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தீர்மானம் 6. இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழகத்தில் போராட்டம் நடத்தி வரும் அனைத்து கட்சியினர், மாணவர்கள் உட்பட அனைத்து அமைப்பினர், தமிழக மக்கள் மற்றும் உலகெங்கும் வசிக்கும் தமிழ் மக்கள் ஆகியோரின் உணர்வுகளை உணர்ந்து மேற்கண்ட கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று
இந்திய அரசை இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தின் சார்பாக வலியுறுத்துகிறோம். 7. உயிர் விலை மதிப்பில்லாதது. மற்றவருக்கு உதவ, மற்றவர்களுக்காக போராட உயிர் தேவை. மாணவர்கள், இளைஞர்கள், நீங்களே எதிர்கால தேசம். எனவே எதிர்வரும் காலங்களில் எந்த ஒரு போராட்டம் நடத்தினாலும் யாரும் உயிர் தியாகம் செய்யாதீர்கள். அறவழியில் போராடுங்கள் என்று உங்களை இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தின் சார்பாக பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றோம். இங்கனம் தென்னிந்திய நடிகர் சங்கம் இந்த 7 தீர்மானங்கள் நிறைவேற்றியதாக உங்கள் கரகொலி ஈழத் தமிழர் கேட்கட்டும். ஈழம் பிறக்கட்டும், ஈழம் பிறக்கட்டும், ஈழம் பிறக்கட்டும். நன்றி, வணக்கம். மாணவர்களாகிய நாங்கள் கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து அறவழியிலே போராடி வருகிறோம். ஈழம் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக. நம்மை போல் சக பயணியாய் இந்த பரந்துபட்ட உலகத்தில் நம் தொப்புள்கொடி உறவுகளான ஈழத்தமிழர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற மனித நாகரிகத்தோடு வாழ்ந்து வந்தார்கள். அவர்களை மனித நாகரிகத்திற்கும் அறிவிற்கும் ஒவ்வாத வகையில் மதம் பார்த்து, மொழி பார்த்து, நிறம் பார்த்து, கருத்து பேதம் கொண்டு அவர்களுடைய உணர்வை, உடலை கொன்று குவித்து எம் தாயை, தமக்கையை, சேயை காற்றோடு காற்றாய், மண்ணோடு மண்ணாய் தீக்கிரையாக்கி செத்த பிணத்தையும் புணர்ந்து தமிழ் இனத்தை திட்டமிட்ட இனப்படுகொலை இலங்கையிலே நடைபெற்றிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அநீதியை கண்டு மாணவர்களாகிய நாங்கள் பொறுத்து கொண்டிருக்க மாட்டோம். மாணவர்களாகிய எங்களால் தொடங்கப்பட்ட இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தமிழ் திரையுலகினர் இன்றைக்கு அவர்கள் தொடர்கிறார்கள் என்ற வகையில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அதே வேளையில் இந்த ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் சென்னையில் ஒரு நாள் என்று மாறிவிடாது. இந்த அற போராட்டம் ஈழம் விடுதலை அடையும் வரை தமிழ் திரையுலகினர் தொடர்வார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஹோட்டல் ருவாண்டா என்கிற திரைப்படம் ருவாண்டாவில் நடைபெற்ற ஒரு இனப்படுகொலையை சர்வதேச உலகிற்கு வெட்ட வெளிச்சமாக்கி காட்டியது. இதை போன்ற ஒரு கடமையை மாணவர்களாகிய ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் இருக்கிறது. திரைத்துறையினர் இன்றைக்கு தமிழர்களும் திரைத்துறையினரும் பிரிக்க முடியாத அளவிற்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாளைக்கு தமிழகம் முழுக்க கல்லூரிகள் திறக்க இருக்கின்றது. ஆகவே மாணவர்களாகிய நாங்கள் சரியாக காலை 11 to 11:02 வரை, அதாவது 2 நிமிடங்கள் நாங்கள் எந்த வேளையில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் மௌனமாக அந்த இடத்தில் எழுந்து நிற்போம். அந்த 2 நிமிடங்கள் அங்கே தாய்க்கு முன்னால் என் தங்கைக்கு என்ன நடந்ததோ, என் அக்காவுக்கு முன்னால் என் தாய்க்கு என்ன நடந்ததோ, அங்கே பிஞ்சு குழந்தை செத்த பிணத்தின் மீது பால் அருந்தியதோ, அத்தனை காட்சிகளையும் நாங்கள் அமைதியாக மனதிலே நினைத்து பார்ப்போம். எங்களுடைய மௌனம் ஐநாவினுடைய காதுகளை, ஐநாவின் கண்களை தட்டி எழுப்பும் வரை இந்த மௌன புரட்சி தொடரும். இந்த மௌன புரட்சிக்கு தமிழ் திரையுலகினர் அத்தனை பேருக்கும் நாங்கள் தனிப்பட்ட முறையிலே, தனிப்பட்ட திரை கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வகையிலே நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம். எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று அவர்களும் நாளை முதல் அந்த 2 நிமிடம் மௌன புரட்சியை ஏற்படுத்த போகிறோம் என்பதற்கு அவர்களும் தயாராகி விட்டார்கள். புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களும் அந்த 2 நிமிடம் மௌன புரட்சியிலே களமாட தயாராக இருக்கிறோம் என்று உறுதி அளித்திருக்கிறார்கள். ஈழம் விடுதலை அடைவதற்காக பொது வாக்கெடுப்பு நடத்தும் வரை ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் போராடுவோம். சட்டக்கல்லூரி மாணவரான திரு ஜோ பிரிட்டோ அவர்களும் மற்றும் தனசேகர் அவர்களும் இப்பொழுது பழச்சாறை தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் கொடுத்து இந்த உண்ணாவிரத்தை முடித்து வைப்பார்கள் என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறோம்.